بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون أحدا إلا الله சத்திய பாதை சபீலுல் முஃமினீன் உலமாக்களின் சத்திய குரல். சேமித்து வைக்க முடியுமாக இருக்கும். மரக்கரியை சேமித்து வைக்க முடியாது. தேங்காவை பல வருடங்கள் சேமித்து வைக்க முடியாது. இது மரக்கரியிலே சேரும். அதேபோல் உப்பை பல காலமாக சேமித்து வைக்க முடியாது. அப்படியே வைக்க முடிந்தாலும் உப்பு பிரதான உணவல்ல. எத்தனையோ நாடுகள் இருக்கிறது உப்பு பாவிக்காமல் சாப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உப்பு இருந்ததாக புகாரி முஸ்லிமிலே ரிவாயத் வருகிறது. அப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கெல்லாம் ஜகாத் இருக்கிறது என்று சொல்லவில்லை. இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது. சேமித்து வைக்க முடியும், பிரதான உணவாக பாவிக்க முடியாது. கராம்பு, ஏலக்காய், இதிலே ஜகாத் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. ஏன்? கராம்பு பெருமதியான பொருள் தான், ஏலக்காய் பெருமதியான பொருள் தான், அது பிரதான உணவல். இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் வீடியோவை, இந்த காணொலியை நீட்ட விரும்பவில்லை, மிகச் சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறோம். கண்ணியமானவர்களே, ஜகாத் என்பது அது வரையறுக்கப்பட்ட பொருட்களிலே தான் ஜகாத் வரையறுக்கப்பட்ட கூட்டத்துக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பிழையான கண்ணோட்டம் இருக்கிறது. ஒருவரை நாங்கள் ஜகாத் கொடுத்து செல்வந்தராக ஆக்கிவிட முடியும், அடுத்த வருடம் அவர் ஜகாத் கொடுப்பவராக ஆக வேண்டும் என்று ஜகாத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆளுக்கு அவருக்கு வியாபாரம் ஆரம்பிச்சோ தொழில் ஆரம்பிச்சோ கொடுக்கிறது அல்ல. ஜகாத்துக்கு இந்த முறை இருக்குது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் இத்தனை பேர் இருக்கணும். ஊர்ல இருக்கிற எல்லா கூட்டங்களும் 8 கூட்டத்தில் எத்தனை கூட்டம் இருக்கிறதோ அத்தனை கூட்டமும் தேர்ந்தெடுக்கப்படணும் என்றெல்லாம் பல விடயங்கள் இருக்கிறது. இந்த காணொலியை நான் ஒரு அடித்தளமாக போடுகிறேன். சிலர்கள் சில ஆயத்துகளை வைத்து விளக்கம் சொல்கிறார்கள். மிம்மா அஹ்ரஜ்னா லக்கும் மினல் அர்ல், பூமியில் இருந்து விளைச்சலாக வருகின்ற, நாங்கள் வெளியாக்கி தருகின்ற எல்லாவற்றிலும் ஜகாத் இருக்கிறது என்கிறார்கள். விடயம்தான் சிலர்கள் என்ன செய்யறாங்கன்றா, ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் என்ற இந்த ஆயத்தை வச்சு அம்வால் என்கிறது அனைத்தையும் உள்ளடக்குகிறது. எல்லா பொருட்களிலும் எல்லா சொத்திலும் ஜகாத் கடமை என்று சிலர்கள் பேசுகிறார்கள். இது இவர்களுடைய மார்க்க அறிவின் குறையை எடுத்து காட்டுகிறது. அம்பாள் என்ற வார்த்தையை, அந்த ஆயத்தை எங்கு இறக்கப்பட்டது, ஏன் இறக்கப்பட்டது என்று முதலாவது புரிய வேண்டும். அதிலே அம்பாலிஹிம் என்று அந்த ஹும் என்கிற லமீர் எங்கே மீளுகிறது, அதற்கு உலமாக்கள் என்ன ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள், முஃபஸிருன்கள் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள், இதை பார்க்க வேண்டும். அம்பால் என்று வரும் பொழுது அது வீட்டில் இருக்கும் கொச்சிக்கா தூளும் அம்பாலிலே சேரும், சாதாரண பொருட்களும் அம்பாலிலே சேரும், பெருமதியான பொருட்களும் அம்பாலிலே சேரும், வீடுகள் அம்பாலிலே சேரும். ஒரு மனிதன் வீடு கட்டுகிறான், அந்த வீட்டிலே ஜகாத் இருக்கிறதா? வீட்டுடைய பெருமதிக்கு வருட வருடம் ஜகாத் கொடுக்க வேண்டுமா? காணி இருக்கிறது, அதுவும் அம்வாலிலே சேரும். காணி, ஒரு ஏக்கர் காணி இருந்தால் எத்தனை பேஜஸ் கொடுப்பது, அல்லது இந்த அம்வால்களிலே எப்படி நிசாபை நாங்கள் கணக்கிடுவது, அதிலே இந்த தொகை வந்தது என்று நேரடியாக அம்பால் என்ற வார்த்தை எடுத்தால் இந்த தொகை தான் கொடுக்க வேண்டும் என்பது எங்கிருந்து வந்தது, இது அனைத்தையும் பார்க்க வேண்டி வரும். ஜகாத்தாக இருக்கலாம், அதே போல வட்டியாக இருக்கலாம். அல் ஹுக்மு யதூரு அலா இல்லத்திஹி என்கிறது பொதுவான சட்டம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு தாயை தஃபீஃப் செய்வது, உஃப் என்று சொல்வது அங்கே ஹராம், குர்ஆனிலே தெளிவாக வந்திருக்கிறது. இது ஏன் ஹராம் என்றால், உஃப் என்ற வார்த்தையிலே தாய்க்கு நோவினை ஏற்படுகிறது, ஈதா உண்டாகிறது, அதனால் ஹராம். இப்போ தாய்க்கு அடிக்கிறார் ஒருத்தர், இங்கும் நோவினை ஏற்படுகிறது, அதனால் அடிப்பதும் ஹராம் என்று கியாஸ் எடுக்கிறோம். ஒரு தாய் சொல்கிறாள் மகனை பார்த்து, மகனே, என்னுடைய காலில் வருத்தமாக இருக்கிறது, உன்னுடைய காலால் மிதித்து விடு என்று. தாயின் காலை அவர் மிதிக்கிறார்.
மிதிக்கும் பொழுது நாங்கள் சொல்வதல்ல, தாய்க்கு சீ என்று சொல்வதே கூடாது. தாயுடைய காலை மிதிக்கிறார், இவர் பெரும் தவறை செய்கிறார், ஹராத்தை செய்கிறார் என்று சொல்வதல்ல. அல் ஹுக்மு யதூரு அலா இல்லத்திஹி. இங்கே ஈதா உண்டாகவில்லை, இங்கே தாய்க்கு ஹிதுமத்து நடக்கிறது. எனவே தாயை மிதிப்பது இந்த இடத்திலே ஹராம் அல்ல. அல் ஹுக்மு யதூரு அலா இல்லத்திஹி என்கிற அந்த சட்டத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆம், இப்பொழுது இந்த அம்பால் என்ற வார்த்தையிலே நாங்கள் ஜகாத்தை பொதுவாக்கினால் இங்கே பெரிய குளறுபடிகள் உண்டாகும். இதே அம்பாலை ரிபாவிலே வட்டியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டி வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்தார்கள், லா தபீஉ ذஹப பிذஹபி என்றார்கள். எல்லாத்திலையும் வட்டி. ஒருவர் வாகனத்தை கொடுத்து வாகனத்தை மாற்றுகிறார், வட்டி என்று சொல்ல வேண்டி வரும். இப்படியாக பல விடயங்கள் இதிலே வரும். எனவே கியாஸ் பண்ணலாம். அல் கியாசுமா அல் ஃபாரிக் என்பார்கள். அதாவது பிழையான கியாஸ். கியாசு சஹீஹை மாத்திரம்தான் நாங்கள் ஆதாரமாக எடுப்போம். கியாசுல் பாத்தில், கியாஸ் அல் ஃபாரிக்கை நாங்கள் ஆதாரமாக எடுக்க மாட்டோம். சரி, இப்பொழுது நாங்கள் ஏன் முட்டையில், கோழியில், தேங்காயில் ஜகாத் இல்லை என்கிறோம், இறாலில், உப்பில் ஜகாத் இல்லை என்கிறோம் என்றால் நன்றாக கவனியுங்கள். ஒரு அமலை இல்லாமல் ஆக்குவதனால் எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? இல்லை. ஜகாத் வாஜிப் என்று நாங்கள் ஃபத்வா கொடுத்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாஜிபை ஃபரதை விட்டால் பெரும் பாவிகளாக மாறி வருவார்கள். சில பொழுது தரமாட்டேன் என்றால் அவர்கள் காஃபிராக, முர்த்தத்தாக மாறக்கூடிய நிலைமைகள் உண்டாகிறது. நாங்கள் கோழிக்கு ஜகாத் இருக்கிறது, முட்டைக்கு ஜகாத் இருக்கிறது, தேங்காய்க்கு ஜகாத் இருக்கிறது, மாங்காய்க்கு ஜகாத் இருக்கிறது, இறாலிலே ஜகாத் இருக்கிறது, உத்தியோகத்திற்கு ஜகாத் இருக்கிறது என்றால் தரமாட்டேன் என்பவர் சில பொழுது குஃபுர், அந்த குஃபுரிலே போய் சேர்ந்து விடுவார். அவர் மிக பெரும் பாவியாக மாறுகிறார். உம்மத்தை பாவத்தில் இருந்தும் குஃபுரில் இருந்தும் பாதுகாப்பதற்காகத்தான் இதிலே ஜகாத் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோமே தவிர அதிலே நிறைய மன்ஃபஅத்துகள் இருக்கிறது. மக்களுக்கு தாராளமாக அதிலே லாபம் வருகிறது. தாராளமாக சதக்கா செய்யட்டும். அவர்கள் ஆர்வம் மூட்டுவோம். கோழி ஃபார்ம் வைத்திருக்கிறீர்களா? சதக்கா செய்யுங்கள். தென்னந்தோட்டம் வைத்திருக்கிறீர்களா? சதக்கா செய்யுங்கள். அதனால் தான் ஜகாத்தை வரையறுத்து ஜகாத்தை சுற்றி ஒரு பூவேலியாக சதக்கா, ஹைபத், ஹதியா, வக்குஃப் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஷரியத் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே கட்டாயமாக இதை நாங்கள் உணர வேண்டும். ஏன் இதிலெல்லாம் ஜகாத் இல்லை என்கிறோம் என்றால், ஒரு உம்மத்தை கோழி ஃபார்ம் வைத்திருப்பவரை, தென்னந்தோட்டம் வைத்திருப்பவரை, இறால் ஃபார்ம் வைத்திருப்பவரை, உப்பளம் வைத்திருப்பவரை நாங்கள் பாவத்திலிருந்து பாதுகாப்பதற்காக. ஆனால் இவர்கள் அனைவருக்கும் நாங்கள் செய்கின்ற உபதேசம், தாராளமாக சதக்கா செய்யுங்கள், தாராளமாக செய்யுங்கள் சதக்கா. எனவே இந்த விடயங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மனம் திறந்திருக்கிறோம். யாரெல்லாம் தேங்காய்க்கு, உப்புக்கு, கோழிக்கு, முட்டைக்கு, பூமியில இருந்து வெளியாகின்ற அனைத்துக்கும் ஜகாத் இருக்கிறது என்று சொல்கிறார்களோ, அதேபோல் ஜகாத் ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் என்று சொல்கிறார்களோ, அல்லது ஜகாத்தை அந்நிய மறுத்தவர்களுக்கும் கொடுக்கலாம் என்று சொல்கிறார்களோ, இப்படி பல ஜகாத்தில் உள்ள குளறுபடிகள் யாரெல்லாம் சொல்கிறார்களோ இவர்கள் அனைவருடனும் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் இடுகிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கல்பு திறந்து நாங்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். யாரு வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம். நாங்கள் சண்டை பிடிக்கவல்ல, விளங்கப்படுத்த தயாராக இருக்கிறோம். விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லலாம், நீங்கள் மதுஹபை பேசுகிறீர்கள் என்று. நீங்கள் எந்த விடயங்களை எல்லாம் ஆதாரமாக வைத்திருக்கிறீர்களோ இதற்கெல்லாம் ஜகாத் கொடுக்கத்தான் வேணும் என்று நீங்கள் அந்த அனைத்து குர்ஆன் ஆயத்துகளையும் அந்த ஹதீஸ்களையும் கொண்டு வரலாம். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடன் ஒரே மேசையில், ஒரே இருக்கையில் அமர்ந்து முனாபரா செய்வதற்கு, பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், கண்ணியமானவர்களே, யாருக்கு ஜகாத் இல்ல, நாங்க தேங்காய்க்கு தான் கொடுக்கணும், உப்புக்கு நாங்க கொடுக்கணும்டா, நீங்க கொடுங்க. மார்க்கத்தை என்ன செய்ய வேணாம், உங்களோட பக்கத்துக்கு இழுக்க வேண்டாம். யாரோ ஒருவருடைய சிந்தனைக்கு, யாரோ ஒருவருடைய கருத்துக்கு நீங்கள் மார்க்கத்தை இழுக்க வேண்டாம். சபீலுல் மூமினீன் 1300 வருட காலமாக
எந்த கருத்திலே முஃமின்கள் இருந்தார்களோ அந்த நேர்வழியில் தான் நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களுடைய வழியை விட்டு வேறொரு வழியில் போவமாக இருந்தால் அது நரகத்துக்குரிய பாதை என்று குர்ஆன் தெளிவாக நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம், போற போக்கில் விட்டு நரகத்தில் தள்ளுவோம் என்று சொல்கிறது. உங்களுக்கு இந்த இடத்திலே ஒரு விடயத்தை ஞாபகமூட்டலாம் என்று நினைக்கிறேன். 1327 அல்லது 67 காலப்பகுதியிலே எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த காலப்பகுதியிலே இந்தியாவிலே முகமது ஹுசைன் பட்டாலவி என்பவர் மதுஹபு தேவையில்லை, இமாம்களை பின்பற்ற தேவையில்லை என்று ஒரு கருத்தை பரப்பினார். அதற்கு 25 வருடத்துக்கு பின்னால் அவர் தன்னுடைய இஷாஅத்து சுன்னா என்ற கிதாபிலே எழுதுகிறார், நான் சொன்ன ஒரே ஒரு கருத்து எத்தனையோ பேர்களை அமலை விட்டும் தூரமாக்கி இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்கி முர்த்ததாக ஆக்கிவிட்டது என்று அவர் சொல்கிறார். எனவே யாரெல்லாம் மதுஹபுகளுக்கு மாற்றமாக ஷாஃபிஈ மதுஹப் இந்த இலங்கையிலே 1000 வருடமாக வேரூன்றி இருக்கின்ற இந்த சபீலுல் முஃமினீனுக்கு மாற்றமாக பேசுகிறீர்களோ அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த சட்டதிட்டங்கள் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய வழியில் செல்லுங்கள். இந்த வழியை பின்பற்றுகிறவர்களை நீங்கள் குறையாக சொல்ல வேண்டாம். அவர்களை பிதஅத்தை செய்கிறார்கள், வழிகேட்டை செய்கிறார்கள் என்று சொல்ல வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் அப்படி பிதஅத்தாக இருந்தால், வழிகேடாக இருந்தால் நீங்கள் நிரூபிக்கலாம். நாங்கள் அதற்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். எனவே வல்லவன் அல்லாஹ் ஹக்கை ஹக்காக விளங்கி அதை எடுத்து நடக்கவும், பாத்திலை பாத்திலாக விளங்கி அதை தவிர்ந்து கொள்ளவும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.